வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. டிகேதார். இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிட தொழிலில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆப் தான். பொதுவாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ அந்த சிக்கல்களை சரி செய்யறதுக்கான ஒரு ஆப் தான் டிகேதார். இதில் உங்களோட ரெக்குயர்மெண்ட் எத்தனை பேர் வேணும், என்ன மாதிரி வேலைக்கு வேணும், என்ன ஊதியம் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆட்களுக்கு வச்சிருக்கிற கான்ட்ராக்டர்ஸோ சப் கான்ட்ராக்டர்ஸோ நேரடியாகவே அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கான சுலபமாக இருக்கும். ஸோ உங்களோட வேலையும் சீக்கிரம் முடியும், உங்களோட லாபத்தையும் ரெட்டி பார்க்கலாம். ஸோ அதோட ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதர்ஸ் ஆதித்யா மாதவன், கௌரிஜி கிருஷ்ணன், முனிஷ்காந்த், அஞ்சு குரியன் மற்றும் பலர் நடிச்சு கிப்ரான் அவர்களின் இசையில் அபின் அரியரன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. கிராண்ட் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு மேஜரான ஒரு கேள்வியை சொசைட்டியை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு முடிகிற வரைக்குமே உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே போவாங்க. எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்றதுல ஆரம்பிக்கணும். இந்த படத்தோட வந்துட்டு இந்த மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய அத்தனை விஷயங்களையும் தாண்டி ப்ரொடக்ஷன் வேலையும் பார்க்குறப்போ இந்த படம் சிறப்பாக இருந்தது. ஸோ இந்த மேக்கிங் எனக்கு முதல்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெபியூ. அவர் ஹீரோக்கு வந்து இதுதான் முதல் படம், டெபியூ. ஆனால் அந்த டெபியூன்றது பெருசாக நம்மளுக்கு தெரியல. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக, ஹானஸ்ட் ஆஃபீஸராக எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டரை உள்வாங்கி அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் கௌரி கிருஷ்ணன் ஹீரோயின், ஒரு டாக்டராக வராங்க. அவங்களுமே பிரமாதமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. எண்டு வரைக்குமே அவங்க வர சீன்ஸுக்கு எல்லாமே அந்த ஜஸ்டிஃபிகேஷனோட இருந்தது. அண்ட் தென் இந்த முக்கியமாக இந்த படத்தில் வர வில்லன் ரோல் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நான் அதை ரிவீல் பண்ணவோ ஸ்பாய்லர் பண்ணவோ விரும்பலை. நீங்கள் யார் வில்லன்றதுல வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு போகும்போது உங்களுக்கு அந்த வில்லன் ரிவீல் ஆகிற இடம் உங்களுக்கு நிஜமாவே சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. அவர் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, பட் அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் செமையாக இருந்தது, ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். அப்புறம் நம்ம ஜெகன், அவருமே வந்துட்டு அவர் கொடுத்த ரோலை நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டர்ஸும் வரும்போது அஞ்சு குரியனா ஒரு இன்ஸ்பெக்டராக வருவாங்க, அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. தென் எனக்கு இந்த படத்தை பிடிச்சது ஒரு ரைட்டிங். ஒரு பொதுவாக இந்த த்ரில்லர் படத்தில் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு சமூக மெசேஜ் வைக்கிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ ஆகும். என்ன இப்போ எதுக்கு இந்த மெசேஜ் அப்படின்னு. பட் இந்த படத்தில் அந்த சொசைட்டியை நோக்கி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அதுக்கான பதில் கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறமா அதோட விவாதம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் த்ரூ அவுட் அந்த மூவியில் ஒரு 2-3 இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணும்போது, அதாவது ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தனித்தனி பிளாட்டு, தனித்தனி விஷயமா இருக்கும். பட் அது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற இடம் பிரமாதமாக இருந்தது. அதை நோக்கி போகும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஸை கூட்டிகிட்டே போவாங்க டுவெல்த் எண்ட் வரைக்கும். ஸோ ரைட்டிங் பிரமாதமாக இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தோட மியூசிக்கு கிப்ரான். த்ரில்லர் படம்னாலே கிப்ரான் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் போல, அப்படி தான் எல்லாரையும் கொண்டு வந்து போட்டுறாங்க. படத்தில் பாடல்கள்ன்றது பெருசாக இல்லை, இருக்கிறதுமே வந்து வந்த பாடலுமே பெருசாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. பட் அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லணும். அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு மேஜர் பாயிண்ட்டாக எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ எனக்கு என்ன இந்த படத்தில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ். இது என்ன மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதையும் தாண்டி டிஜிட்டலி உங்களோட பிராண்டையோ ப்ராடக்ட்ஸையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களோட வாசல்லே சேர்க்குற கம்பெனின்னு சொல்லலாம். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், யாரை நம்புறதுன்றதுல வந்து ஒரு பயம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் போக்குறதுக்கான ஒரு சிறந்த கம்பெனி தான் இந்த ப்ரெசன்டென்ஸ். உங்களோட பிராண்ட்ஸையோ ப்ராடக்ட்ஸையோ மேம்படுத்துறதுல மட்டும் உங்களோட நோக்கத்தை கான்சன்ட்ரேட்டடாக பண்ணிக்கலாம் போதும். அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட எந்த மக்களுக்கு தேவையோ அந்த தேவையான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை ப்ரெசன்டென்ஸ் பண்ணோம். அவங்களோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதர்ஸ், இந்த படத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் வந்துட்டு, இந்த படத்தில் அவங்க கேள்வி கேட்டிருக்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை வந்து த்ரூ அவுட் த மூவி நம்மளை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஸோ அதை சார்ந்து அந்த வில்லன் இருப்பான். அந்த வில்லனை ரிவீல் பண்ணுறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளை அந்த சஸ்பென்ஸோட கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது ரிவீல் பண்ண இடம்லாம் பயங்கரமாக இருந்தது. பட் ஸ்டில் அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சின்னதாக கன்ஃபியூஷன் ஏற்படுத்திருக்கலாம். இன்னுமே நம்மளை கொஞ்சம் அந்த பதட்டத்தோடய வச்சிருக்கலாம் அப்படின்ற எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்தது. ரெண்டாவது, இந்த முதல் பாதி வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஹீரோவோட ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற ஒரு தயக்கத்தினாலே ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சில இடம் புரியும் நினைக்கிறேன். ஐ மீன் ஆக்ஷன் கட்டுன்னு சொல்கிற போதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஃபீல் தான் கொடுத்தாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்துட்டு காமெடியாக இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸோட ஆக்டிங், சில ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஆக்டிங்லாம் ரொம்பவே வந்து செயற்கைத்தனமாக இருந்தது. அதையும் கொஞ்சம் மேம்படுத்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ இந்த 2 விஷயத்தை தாண்டி படத்தில் கேட்கப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் விஷயம் அப்படின்றது, அதுக்கான அந்த ரோல், அதோட ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகும். கிளைமேக்ஸ் எண்டு முடிச்சது. ஒரு சில பேருக்கு மேபி இதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பட் எனக்கு இது ஓகேவா இருந்தது. ஒரு நல்ல த்ரில்லர் படத்துக்கான ஒரு கிளைமேக்ஸ் தான்.
ஒரு நல்ல விஷயத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல மூவியாக தான் எனக்கு தோணுச்சு. இந்த ஃப்ளாஸையும் தாண்டி ஒரு நல்ல படம். ஸோ ஓவராலாக அதர்ஸ் எனக்கு எந்த மாதிரி ஒரு படம், எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து எவ்வளோ என்ன எக்ஸைட் பண்ணிச்சுன்னா 100க்கு வந்து நான் 65 கொடுப்பேன். தாராளமாக ஒரு த்ரில்லர் படம் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம் தான். போன வாரம் ஆரியன், இந்த வாரம் அதர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஸோ போய் பாருங்க. அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேற நல்ல திரைப்படம், வேற நல்ல விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ வந்து போச்சு.